டிபிஎஸ் வந்து ஆட்சியில எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு எதை தரணுமோ அதை தரணும். அதை சொல்ல வரேன். இப்போ மக்களுக்கு இதுதான் தேவைன்னு அதை கொடுக்கணும் தவிர இப்போ அவங்க முதல்ல பண்ணாங்க அதை நான் பண்றேன் அதுதான் கிடையாது. இப்போ எதுக்காக இப்போ அந்த ஆட்சி இருக்கிறவங்க எதுக்காக கொடுத்தாங்கன்னே தெரியாமே வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்தாங்க நாங்களும் கொடுக்கணும், அப்பதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. புதுசா பண்ணாலும் சரி தேவையானது மக்களுக்கு செஞ்சா எல்லாருமே பண்ணுவாங்க. பண்ணலன்னு சொல்ல முடியாது. சிலதான் நல்லா சொல்லிக்கிற மாதிரி எது என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையே. இல்ல பயந்தாங்களா அவங்க? ஐயோ நம்ம இந்த வாட்டி பண்ணாதான் வந்து நம்மளுக்கு அடுத்த வாட்டி வந்து நம்ம எலெக்ஷன்ல ஏதோ ஒண்ணு வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணாங்கல்ல. நிறைய மக்களுக்கு என்னென்னமோ என்ன சொல்லுங்க பாக்கலாம். என்னென்னமோ இல்ல என்னென்னமோ இருக்கு, அப்படிதான் வரும். நீ யாரை கேட்டாலும் ஆமா பண்ணாங்கப்பா ஏதோ பண்ணாங்கப்பா அப்படின்னு தான் வருமே தவிர இது பண்ணாங்கன்னு குறிப்பா சொல்ல முடியாது. அந்த மாதிரி எதுவுமே இல்ல, ஸ்ட்ராங்கா இல்ல. அம்மா ஆட்சியில பாருங்க அரசியலமைப்பு சட்டங்கள் கரெக்டா இருக்கும். அப்புறமா இந்த போலீஸ் அதிகாரிகள் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருப்பாங்க, அவங்க சொல்றபடி கரெக்டா போயிட்டு இருக்கும். இப்ப அப்படி இல்லை. இப்பனாக்கா அவர் ஆட்சி இருக்கும்போது அந்த மாதிரி இல்ல, சிக்கலான சூழ்நிலைகள் நிறைய இருந்தது. அது ஜென்ரலா இப்போ இருக்கிற ஆட்சியிலும் சில இது இருக்கு. ஆனா அவங்க கட்டுப்பாடு கொண்டு வராங்க, ஓரளவுக்கு கொண்டு வராங்க. நல்ல ஆட்சி இப்போ யாரால கொடுக்க முடியும் அப்படின்னா புதுசா யாராவது வந்தாதான் ஒரு சூழ்நிலை வரும். அதே அரசியல்வாதி தான், அதே ஆளுங்க தான், அதே ஊழல் தான், அதே பிரச்சனை தான் போயிருக்கும். இதை மாற்றி ஒருத்தர் வரணும் அப்படின்னா வந்தாதான் புதுசா ஏதாவது நடக்கும்.